வணக்கம் நண்பர்களே. நிறுவனங்களில் ஊழியர்கள் எதிர்கொள்ளும் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை நச்சு பணிச்சூழல், தமிழில் டாக்ஸிக் ஒர்க் அட்மாஸ்பியர். அடுத்து அதிகாரிகளின் அளவு கடந்த அழுத்தம், பணி அழுத்தங்கள். இதெல்லாம் தாண்டி நம்மீதே நமக்கு சந்தேகம் வரக்கூடிய அளவுக்கு நம் மீது குற்றச்சாட்டுகள். இது எல்லா பணியாளர்களும், இந்திய நிறுவனங்களில் வேலை செய்யும் பணியாளர்கள் உலகளாவிய பணி நிறுவனங்களில் ஆய்வு செய்ய பொழுது 50% மேல் விருப்பம் இல்லாமல் வேலை செய்கிறார்கள். இதுதான் இன்றைய பணிச்சூழலுக்கான ஒரு சூழலாக கருதப்படுகிறது. இது அதிகமான நிறுவனங்களில் காணப்படுகிறது என்பதால் இது போன்ற நச்சு பணிச்சூழலை அதிகாரிகளின் அவசியமற்ற அலட்சியமான, நம்மை குறை கூறக்கூடிய அல்லது நம்முடைய திறமையை அவசியமில்லாமல் குறை கூறுபவர்கள், இவர்களை எப்படி எதிர்கொள்வது, எதிர்கொண்டு இந்த பணிச்சூழலை சமாளித்து எப்படி வேலை செய்வது, இதற்கான ஒரு பதிவு தான் இப்போ நான் சொல்ல போகிறது. இது வரைக்கும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் பெல் பதிவு பண்ணுங்கள், அப்போ தான் என் பதிவுகள் வந்து சேரும். இதை ஒரு சின்ன அட்வைஸும் நீங்கள் எடுத்துக்க வேண்டியதில்லை. ஒரு இந்த மாதிரி டாக்ஸிக் ஒர்க் அட்மாஸ்பியரை எப்படி சமாளிக்கிறது, இதுதான் இந்த பதிவோட நோக்கம். சரி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கன்னு ஏற்கனவே சொல்லிட்டேன், அப்போ தான் என் பதிவுகள் வந்து சேரும். மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி, இது மாதிரி நிறைய பதிவுகள் போட்டுட்ருக்கேன். இப்போ காயத்ரின்னு ஒரு பொண்ணு எடுத்துக்கங்க. அது கணவனை இழந்த பெண், கணவனை விட்டு பிரிந்தோ இல்லை இழந்தோ வாழ்கிறார்கள், குழந்தையை காப்பாற்றணும். அப்போ ஒரு பெரிய கம்பெனிக்கு வேலைக்கு போகிறாங்க. அந்த கம்பெனியில் இவங்க சேர்ந்த முதல் நாளே, இவ்வளவு நாளும் ஒரு ஒன்றுக்கும் லாயக்கில்லாத ஒரு குப்பை கம்பெனியில் வேலை பார்த்துட்டு தான் இங்கே வந்தீங்களா அப்படின்னு முதல் நாளே அவர் கேட்குறாரு. இது என்ன, அவர்களுடைய உளவியல் ரீதியாக அவர்களை சற்று ஆதிக்கம் செலுத்துவது, சற்று இறக்கி விடுவது, அவங்களுடைய உளவியல் தன்மை இருக்கு இல்லையா, திறமை, உளவியல் ரீதியாக ஒரு தாக்குதல் நடத்துவது. நான் உன் மேலதிகாரி, நான் உன்னை எந்த கேள்வி ஒன்றாலும் கேட்பேன், நான் அவசியமில்லாமல் பணி அழுத்தம் கொடுப்பேன் என்பதற்கான ஆரம்பகட்ட அறிகுறி தான் இது. அதுக்கு தான் இந்த மாதிரி கேட்குறது. இதுக்கு முன்னாடி என்ன கம்பெனியில் வேலை பார்த்த, குப்பை கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இங்கே வந்திருக்கியா அப்படின்னு கேட்குறது. சரி, இவங்க ஒரு விற்பனை அதிகரிப்பதற்கான ஒரு சில ஆலோசனைகளை இவங்களாவே கொடுக்குறாங்க. ஆனால் இது என்ன ஐடியா, இதெல்லாம் ஒரு ஐடியாவா, இந்த ஐடியா வச்சுக்கிட்டு நாங்கள்லாம் கம்பெனி நடத்த முடியுமா, இல்லை இந்த கம்பெனிகளை ஐடியா கேட்டு எந்த இதுவுமே எனக்கு நிறைவேறலை, இது உருப்படியாக இல்லை அப்படின்னு சொல்லி தொடர்ந்து இவருடைய ஆலோசனைகளை, இவருடைய சஜஷன்ஸ், இவருடைய ஸ்ட்ராட்டஜி எல்லாத்தையுமே, இந்த காயத்ரிங்களுடைய ஸ்ட்ராட்டஜி எல்லாத்தையுமே நிராகரிக்கிறார். இவர் சொல்கிற எந்த ஐடியாவுமே அவர் ஏற்றுக்கிறது இல்லை. தொடர்ந்து இப்படி இது பண்ணும்போது இவருக்கு மன ரீதியாக ஒரு குழப்பங்கள் ஏற்படுகிறது. உண்மையிலே நம்ம ஆற்றல் இல்லையோ, நமக்கு சரியான ஆலோசனை சொல்லக்கூடிய அல்லது ஸ்ட்ராட்டஜியை உருவாக்கக்கூடிய ஆற்றல் நம்மகிட்ட இல்லையோ, அந்த கெப்பாசிட்டி இல்லையோன்ற சந்தேகம் உங்களுக்கு வருது. அப்போ தொடர்ந்து இப்படி சொல்கிறாரு அப்படிங்கிறதுக்காக இவங்க அந்த வேலையை ராஜினாமா பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ராஜினாமா பண்ணணும்னு நினச்சி அந்த லெட்டரை அவங்களுக்கு மேலதிகாரி, அதாவது கம்பெனியோடைய ஓனர்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு மெயில் அனுப்பிச்சிடுறாங்க. அவர் கூப்பிட்றாரு, நேரடியாக கூப்பிட்டு கேட்குறாரு, என்ன விஷயம் அப்படின்னு. நீங்கள் இது வரைக்கும் நல்ல சஜஷன் தான் கொடுத்துருக்கீங்க, தொடர்ந்து உங்களுடைய ஐடியாக்கள் இங்கே நல்ல ஒர்க் அவுட் ஆகுது, கம்பெனியோடைய முன்னேற்றத்துக்கு பயன்படுது, அதனால் நீங்கள் வேலையை ராஜினாமா பண்ண வேண்டிய அவசியம் இல்லைன்னு. அந்த இடத்துல தான் இந்த காயத்ரிங்கிற பெண்ணுக்கு என்ன தெரிய வருது அப்படின்னா, இந்த காயத்ரி பெண் கொடுத்த ஸ்ட்ராட்டஜிலாம் இவருக்கு இமிடியட் பாஸ் இருக்கார்ல, அதிகாரி, அவர் தன்னுடைய ஐடியாக்கெல்லாம் பாஸ்ட்டை சொல்லி அதில் அவர் பேர் வாங்கிட்டே இருந்திருக்கார். நான் தான் இந்த ஐடியா எடுத்தேன், நான் தான் இதை அமல்படுத்தினேன், இதை உருவாக்குனது நான் தான் அப்படின்லாம் சொல்லி அந்த பங்கு அவர் எடுத்துக்கிறார். அப்போது இவங்களுக்கு என்ன ஸ்ட்ராட்டஜிக்கல் இது வருது, ஏற்கனவே பணிச்சூழல் ஒரு மாதிரி அட்மாஸ்பியரில் இருந்தாங்க. ஆனால் பாஸ்ட்டை கேட்கும்போது இப்படி நல்லபடியாக சொல்கிறார், நீங்கள் ராஜினாமா பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, போய் வேலை பாருங்கள் அப்படின்னு. அதுக்கப்புறம் அந்த அதிகாரி தன் தவறை ஒப்புக்கொள்கிறார், அந்த பணிச்சூழல் சுமூகமாகிறது. இப்போது இதிலிருந்து இந்த இது ஒரு உதாரணம். இந்த பணிச்சூழலில் என்ன நடக்குது அதை பற்றி ஒரு சிறு குறிப்பு. ஒரு ப்ராஜெக்ட் பல காரணங்களால் சரியாக செயல்படாமல் போகும், எதிர்பார்த்த விளைவுகள் கிடைக்காமல் போகும், எஃபெக்ட் கிடைக்காமல் போகும். ஒரு இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க, எதிர்பார்த்த எஃபெக்ட் கிடைக்காமல் போகும்.
இது வாடிக்கையாளர் தன் அதிருப்தியை தெரிவிக்கலாம். ஏன்னா இதை குறித்து அந்த கஸ்டமர்ஸ் வந்து என்ன இவங்க எடுக்கிற ப்ராஜெக்ட் கஸ்டமர்ஸ் இருப்பாங்க, அவங்க வந்து இல்லை ஐ எம் நாட் சாட்டிஸ்ஃபைடுன்னு கூட சொல்லியிருக்கலாம். அப்போது குழு உறுப்பினர்கள் ஏன் சரியாக ஒத்துழைக்கவில்லை, வேறொரு குறிப்பிட்ட துறையை சேர்ந்தவர்கள் தங்கள் பணியை சரியாக நிறைவேற்றவில்லை அப்படின்னு மாதிரி உதாரணத்தை அந்த மேலதிகாரி வந்து உங்களுக்கு இமிடியட் பாஸ் வந்து சொல்லுவார். நீங்கள் டீம் சரியாக வேலை பார்க்கல, நீங்கள் இந்த டிபார்ட்மெண்ட் சரியாக உங்களுக்கு இந்த சரியாக வேலை செய்யலை அப்படின்னு காரணங்களை சொல்லுவார். குறிப்பாக நீங்கள் செய்த தவறு அல்லது நீங்கள் ஒத்துழைக்காதனால தான் இந்த தவறு நேர்ந்தது அல்லது இதெல்லாம் தாமதமாச்சு, அதனால தான் கஸ்டமர் ஃபீட்பேக் மோசமாக வந்திருக்கு அப்படின்னு கூட மேலதிகாரி சொல்லலாம். இப்படி இந்த மாதிரி போகும்போது இந்த மாதிரி சூழல் வருது உங்களுக்கு அப்படின்னா நீங்கள் இதை எப்படி கையாளுறது? இதுக்கு தான் நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன். இதுக்கு வந்து ஒரு தீர்வு சொல்கிறேன். என் தீர்வு வந்து இறுதியானதில்ல, உங்களுடைய கன்சல்டேஷனுக்கு அதை எடுத்துக்கோங்க. இந்த நிகழ்வு உண்மையானு முதல்ல யோசிங்க. இந்த மாதிரி நடந்தது உண்மையா? நம்மளுடைய தவறுனால, நம்மளுடைய தவறான ஆலோசனையால தான் இந்த கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாமல், இந்த எஃபெக்ட் இல்லாமல் இந்த ப்ராஜெக்ட் தோல்வி அடைஞ்சுதான்னு முதல்ல கொஞ்சம் யோசிங்க. உங்கள் மீது கொஞ்சம் கூட தவறு இல்லை அப்படிங்கிற முடிவுக்கு வந்தீங்கன்னா இந்த நிலை எப்படி சமாளிக்கிறதுங்கிற பற்றி யோசிச்சிடலாம். ஏன்னா தவறு உங்கள் மீது இருந்துச்சுன்னா திருத்திக்க வேண்டியது நீங்களாக தான் இருப்பீங்க. அதனால தான் முதல்ல உங்களை அனலைஸ் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு உண்மையிலே இப்படி இருக்கா. ஏன்னா அப்படி இருக்க வாய்ப்பு இருக்குன்றனால அதை முதல்ல சரி பண்ணியாச்சு. கொஞ்சமும் உங்கள் மேலே தவறு இல்லை அப்படின்னு வந்துட்டிங்கன்னா உங்கள் பணிகளை உரிய காலத்தில் முடித்ததற்கான ஆவணங்களை வைத்துக்கொண்டு அவற்றை சான்றாக யார்கிட்ட பாஸ்ட்டை கொடுங்க. யாரால் தவறு என்பதையும் சான்றோடு நிரூபிக்கணும். இது என்னால் நடக்கலை, இன்னென்ன காரணங்களாக நடந்தது உங்களுடைய அனலைசிங் ரிப்போர்ட்டும் அதில் இருக்கணும். இதோடு சேர்த்து அதுக்காக உணர்வுபூர்வமாக கொந்தளிக்கிறது அப்படிங்கிறது சரியாக இருக்காது. இந்த இடத்துல இதெல்லாம் இந்த காரணங்களால் இது ஃபெயில் ஆச்சு, நான் காரணம் அல்ல அப்படின்னு நீங்கள் மேலதிகாரிக்கு நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா கொடுக்கறது தான் முதல் தீர்வு. உணர்வுபூர்வமாக நான் யார் தெரியுமா, நான் இதுக்கு முன்னாடி என்ன ஐடியாலாம் கொடுத்தேன் தெரியுமா, என் பழைய கம்பெனியில் என்ன வச்சுருந்து தெரியுமா அப்படின்னு சொல்லி வெளிப்படுத்தினீங்கன்னா நீங்கள் கூறுவது எடுபடும். அது வந்து சரின்னு படலாம், ஆனால் வருங்காலத்தில் உங்கள் மேலே ஒரு பழி போடுறதுக்கு வழிவகுத்துரும். புரியுதா உங்களுக்கு? ஏன்னா உணர்வுபூர்வமாக பேசிடலாம், நான் தப்பு இல்லைன்னு நீங்கள் வார்த்தைகளில் உணர்ச்சி பூர்வமாக பேசிடலாம், ஆனால் அது சரியாக கூட இருக்கலாம். ஏன்னா நீங்கள் உங்கள் மேலே தவறு இல்லைங்கிறத ஃபைட் பண்ணுறீங்க. ஃபைட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான் இங்கே இருக்கிற உண்மையான தத்துவம்னு ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இந்த பிலாசபி. உங்கள் எதை நீங்கள் அப்படி ஆக்ரோஷமாலாம் கொடுக்க முடியாது, கொடுத்தீங்கன்னா வேறு மாதிரி பழிகள் எதிர்காலத்தில் வந்துடும். அதை தவிர்க்கிறது தான் இப்படி செயல்படுங்கன்னு சொல்கிறேன். நீங்கள் சரிங்கிறதையும் எதனால் இந்த தவறு அந்த ப்ராஜெக்ட் ஃபெயில் ஆனதுங்கிறதையும் சான்றோட கரெக்டான எக்ஸாம்பிள்ஸோட நீங்கள் மேலதிகாரி தெரிவிச்சிட்டிங்கன்னா இதுக்கு ஒரு சுமூகமான நிலைமை ஏற்படும். சரி, நமக்கு தோன்றிய சிந்தனை கொஞ்சம் சிறந்த வித்தியாசமான ஐடியாவை வேறொருவர் தன்னுடையது அப்படின்னு சொல்கிறார். இப்போ நான் முதல்ல சொன்ன உதாரணத்தில் அதான் நடந்தது. இமிடியட் பாஸ் வந்து என்ன பண்ணுறாரு, ஏன் ஐடியா இது அப்படின்னு சொல்லி அண்ணா நல்ல பேர் அவர் வாங்கிட்டார். அப்படின்னா உங்களுக்கு என்ன தோணும், நம்ம சிந்தனை அப்போ உழைப்புக்கான அங்கீகாரத்தை இன்னொருத்தர் எடுத்துக்கிறாரு, திருடி கொள்வது அந்த அப்படிங்கிற இடத்துக்கு வரும்போது உங்களால் அதை ஏற்றுக்கொள்ளவே முடியாது. நான் தானே அந்த ஐடியா சொன்னேன், அவர் போய் சொன்னதை சொல்லி அவர் அதை உரிமை கொண்டாடிக்கிட்டாரு, இதை சும்மா விடக்கூடாது அப்படின்னு. அதுவும் அப்படி செய்பவர் உங்களுடைய மேலதிகாரி அப்படின்னா மன உளைச்சல் தான் அதிகமாகும். ரொம்ப இமீடியட்டாக நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாது நம்ம உணர்வுகளை. அப்போ மெல்லவும் முடியாமல் துப்பவும் முடியாமல் தவிக்க இந்த நிலையை எப்படி சமாளிக்கிறது, அப்புறம் மீண்டும் வராமல் இருக்கிறதுக்கு என்ன செய்கிறது? முதல்ல நீங்கள் ஆக்ரோஷப்படாமல் உங்களுக்கு மட்டுமே தோன்றிய ஐடியா தான் இதுவா, அல்லது இதே மாதிரி ஐடியா இன்னொருத்தருக்கு தோணியிருக்கலாம் இல்லையா? இது பல திரைப்படங்களில் இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள்லாம் வரும். எப்படின்னா ஒரே படம் இதை மாதிரி என் படத்தை காப்பி அடித்து இவர் எடுத்துட்டார் அப்படின்னு சொல்லி நீ கேள்விப்பட்டிருக்கலாம். அதாவது ஒரு சிந்தனை இன்னொருத்தருக்கு வரக்கூடாதுன்னு இல்லை, வந்திருக்கலாமோ. முதல்ல அது அப்படி இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் யோசிங்க. உங்கள் மேலதிகாரிக்கும் அது தோன்றி இருக்கக்கூடாதா? அடிக்கடி இப்படி நடந்தால் இந்த சிந்தனை வேறொரு சிந்தனை சொந்தம் கொண்டாடுகிறார் அப்படின்னு புரிஞ்சுக்க முடியும். இது ஒரு முறை நடந்துச்சுன்னா பரவாயில்ல, சரி நம்ம சிந்திச்ச மாதிரி அவர் சிந்திச்சிருக்கிறாரு அப்படின்னு. ஆனால் அடிக்கடி இதுதான் நடக்குது அப்படின்னா சம்திங் ராங் வித் த இமிடியட் பாஸ். அப்போ நேரடியாக போய் அவர்கிட்ட நியாயம் கேட்டால் சிக்கல் தான் வரும், அதிகமாகும். அப்போ நான் என்ன ஐடியாவை திருடிட்டேன்னா ஒரு பதில் கேட்பாரு, அது வேறு மாதிரி சிக்கல் போயிடும். இந்த நிலை மீண்டும் ஏற்படாமல் இருக்கணும்னா சில செயல்களில் கவனம் செலுத்தலாம். என்ன, உங்கள் ஐடியாவை மேலதிகாரிக்கு இமெயிலில் அனுப்புங்க, அது வந்து ஒரு ரெக்கார்ட் ஆயிரும்.
எழுத்துப்பூர்வமாக அனுப்பலாம். சில சமயங்களில் டைப் பண்ணி லெட்டர், ஏன்னா மேலதிகாரிங்கிறவர் அதே ஆஃபீஸில் இருந்தால் பரவாயில்ல, கொஞ்சம் தள்ளி இருக்காரு, வேறு ஊரில் இருக்காருன்னா எழுத்துப்பூர்வமாக அனுப்பலாம். நீங்கள் அனுப்பியதற்கு போதுமான சான்று, அந்த அந்த ப்ரூஃப் இருக்கும்போது அதை அவர் சொந்தம் கொண்டாட முடியாது, மேலதிகாரி முடியாது, அதுக்கான வாய்ப்பே அவருக்கு இல்லாமல் போயிடும். அப்போது எல்லாரும் முன்னாடி உங்கள் ஐடியாவை மேலதிகாரிகிட்ட தான் ஐடியாவாக சொல்கிற அந்த மோசமான விளைவை ஏற்படுத்திடும். அப்போ பொதுவான மீட்டிங்கில் நீங்கள் சொல்லிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, இதே ஐடியாவை ஒரு மீட்டிங் போடுறாங்க, ரிவ்யூ மீட்டிங் அந்த மாதிரி ஏதோ ஒன்று போடுறாங்க, அப்போ சொன்னீங்கன்னா அது எல்லாருக்குமே தெரிஞ்சிடும் இன்னும் நீங்கள் தான் சொன்னீங்க அப்படின்னு. அது ஒரு உதாரணமாக எடுத்துக்கலாம். என்னுடைய ஐடியாவை ஏற்றுக்கொண்டதுக்கு நன்றி அப்படின்னு சொல்லுங்கள். எதில்? மீட்டிங்கில். என்னை போலவே வளரும் நிலையில் இருப்பவங்களுக்கு இந்த என்னை அங்கீகாரம் பண்ணிங்கன்னா அது உதவும், உங்கள் ஆதரவு முக்கியம், எனக்கு உங்கள் அங்கீகாரம் கிடைச்சா நானும் இன்னும் உற்சாகமாக வேலை செய்வேன், பணிபுரிவேன் அப்படின்னு கொஞ்சம் டாக்டிஸாக சாதுரியமாக அவங்களுக்கு மேலதிகாரிட்ட பேசுகிறது இன்னொரு தீர்வு. நான் சொன்னதில் 2வது தீர்வு இது. சரி, சக ஊழியர்கள்ட்ட ஒரு நல்லுறவு ஏற்படுங்கிறது எப்போதுமே இருக்கிற ஒரு விஷயம்தான். அப்படி இருந்தால் தான் உங்களுக்கு ஒரு அநியாயம் நடக்கும்போது அவங்க சப்போர்ட்டுக்கு வருவாங்க. வருங்காலத்தில் ஏதாவது வாக்குவாதம் மேலதிகாரம் நடக்குது அப்படின்னா, இல்லை இல்லை இவங்க சொன்னது எனக்கு தெரியும் அப்படின்னு அவங்க ஒரு விட்னஸாக வருவாங்க. அப்போது அந்த ரொம்ப அமைதியான, அதாவது நல்லுறவு, நான் வந்து அவங்களோட சக ஊழியரோட இப்போது நல்லுறவு பேணுன்னு தான் சொல்கிறேன், மற்றபடி அவங்களுக்கு ரொம்ப அனுகூலமாக இருக்கணுன்றது அவசியம் இல்லை. ரைட். குறுகிய காலத்தில் அங்கீகாரத்தை எதிர்பார்க்குறத விட உங்களுடைய வளர்ச்சி ஆற்றல்களை அதிகப்படுத்திக்கிட்டே வந்தீங்கன்னா இது அவங்களுக்கு நீண்ட கால குறிக்கோள்களுக்கு ரொம்ப முக்கியம். அவங்களும் அதை புரிஞ்சுக்குவாங்க. இது உங்களுக்கும் மனசு அமைதிப்படுத்தும், பிறரது சுயநலம் உங்கள் அமைதியை தொடர்ந்து நீங்கள் அனுமதிக்கவும் கூடாது. உங்கள் ஆற்றல்களை வளர்த்துக்கிட்டே வாங்க. இந்த கம்பெனி இல்லை இன்னொரு கம்பெனி புரிஞ்சுட்டா கூட நீங்கள் போயிடலாம். இங்கே வாக்குவாதம் பண்ணீங்கன்ற ஒரு நிகழ்வு நடக்கிறத விட நீங்கள் அடுத்த கம்பெனியில் உங்களுடைய திறமையை நிரூபிச்சிங்க, அல்லது உங்களை விட மேலதிகாரி, உங்கள் அதிகாரியை விட மேலதிகாரி ஒருத்தர் இருக்காரு, அவருக்கு சொன்னீங்கன்ற ஒரு நல்பெயராது ஏற்படும். ஒன்று. இப்போ உங்கள் பாஸ் வந்து உங்ககிட்ட இந்த தகவலை நேற்றே தலைமை அலுவலகத்துக்கு அனுப்பி சொன்னேன். இப்போ இமிடியேட் பாஸ் வந்து ஒன்று சொல்கிறார், நேற்றே வந்து உங்களுக்கு இதை வந்து ஹெட் ஆஃபீஸ்க்கு அனுப்புங்கன்னு சொன்னேன், ஆனால் இது மாதிரி பல முறை நான் சொல்லியிருக்கேன், நீங்கள் அதை செய்கிறதே இல்லை அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு அதிர்ச்சியாக இருக்கும். ஏன்னா நீங்கள் அவர் சொல்கிற எல்லாத்தையும் நோட் பண்ணி கரெக்டாக வேலை செஞ்சிட்ருக்கீங்க. ஆனால் அவர் அப்படி ஒரு குற்றச்சாட்டு சொல்கிறாரு அப்படின்னா, இது பல முறை இல்லை, ஒரு முறை கூட அவர் கூறலையே அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா, நம்ம ஞாபக சக்தியில் எதுவும் மறந்துட்டோமா அப்படின்னு ஒரு சந்தேகம் உங்களுக்குள்ள வந்துடும். ஏன்னா அவர் சொல்கிறது பாஸ், நான் உங்கள்கிட்ட இது முதல் முறை இல்லை, பல முறை சொல்லியிருக்கேன் அப்படின்னு. அவர் சொல்ல நினச்சிட்டு மறந்துருக்காரு. ஆனால் நம்மகிட்ட சொல்கிறாருன்னு நமக்கு தோணாது. நம்ம தான் மறந்துட்டோம் போல இருக்குன்னு நமக்குள்ள ஒரு உணர்வு ஏற்பட்டுரும். குறிப்பாக நீங்கள் லஞ்ச் டயத்தில் ஒரு 6 பேர் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. 5 பேர் வேறு உணவு கொண்டு வந்திருக்காங்க, நீங்கள் இன்னொரு உணவு கொண்டு வந்திருக்கீங்க. ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அப்போது அதில் ஒருத்தர் வந்து, என்ன எல்லாரும் இன்றைக்கி இதை நாங்கள் 5 பேர் கொண்டு வந்த மாதிரி நீயும் கொண்டு வா, நம்ம எல்லோரும் ஒரே உணவு சாப்பிடுவோம்னு சொன்னோமே, நீ ஏன் கொண்டு வரல அப்படின்னு ஒருத்தர் கேட்குறாங்க வந்து அந்த லஞ்ச் டயத்தில். இல்லையே, நேற்று நீங்கள் இப்படி யாரும் சொல்லலையே அப்படின்னு சொன்னால், இல்லை சொன்னாருன்னு இன்னொருத்தர் சொல்கிறார். 2 பேர் சொல்கிறாங்களே, ஒருவேளை நமக்கு அப்படி ஒரு மறதி இருக்குமோ, நம்ம ஏதாவது ரொம்ப ஹார்ட் ஒர்க்கில் அதை மறந்துடுறோமோ, ஒர்க் ப்ரெஷரில் மறந்துடுறோமோ அப்படின்னு உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும். இதை வந்து கேஸ் லைட்டிங் அப்படின்னு குறிப்பிடுறாங்க மனோ தத்துவத்திலேயோ. பொதுவான ஒரு டேர்மில் அதை கேஸ் லைட்டிங்னா என்ன அப்படின்னா, ஒருவர் தன்னை குறித்தோ அல்லது தன் நினைவாற்றல் குறித்தோ பெரிதும் சந்தேகப்பட வைக்கும் முயற்சி. ரொம்ப டேஞ்சரஸ் டெர்மினாலஜி இது. உங்களுடைய ஞாபக சக்தி மேலேயே அவங்க ஒரு தாக்குதல் நடத்துறது, உளவியல் ரீதியாக உங்களை அப்படியே உங்கள் திறவு மேலே உங்களுக்கு சந்தேகத்தை ஏற்படுத்துறது. இது நாம் செய்யாத ஒன்றுக்காக நம்ம பழி சுமக்க வைக்கும். ஏதோ ஒரு விதத்தில் நம்ம உறவுகளில் கூட நடக்கும். நீ எனக்கு அதை சொன்னேன் அப்படிம்பாங்க. அது மாதிரி பணியிடங்கள்லையும் நடக்கும். இது நடந்து கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறது தான் இன்றைக்கு நாம் உண்மையிலே காண்கிற ஒரு ஆய்வு பார்வை. உலகம் முழுவதும் ஆய்வு செய்யும்போது இது வருது. இந்த மாதிரி இதெல்லாம் நடந்து கேஸ் லைட்டிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருக்கு. பணியிடங்களில், உறவு சூழலில், நண்பர்கள் மத்தியில் இது நடந்துகிட்டு இருக்கு. அப்போது இதையும் உணர்வுபூர்வமாக துஷ்பிரயோகம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இது ஒரு உணர்வுபூர்வமான துஷ்பிரயோகம். இது எமோஷ்னல் சீட்டிங் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். இது எங்கேருந்து வந்து இந்த கேஸ் லைட்டிங்கிற வார்த்தை
1940களில் வெளியான ஒரு திரைப்படத்தில் தான் இப்படி ஒரு மனநல பிரச்சனை கையாளப்பட்டதா அந்த இதை சொல்கிறாங்க. அப்போ அந்த கேஸ் லைட்டுங்கிறது தான். சரி, இதை எப்படி எதிர்கொள்கிறது? கேஸ் லைட்டிங் அப்படிங்கிற பிரச்சனை எப்படி எதிர்கொள்கிறது? முக்கியமான விஷயங்களை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா எழுதி வச்சுக்கிடுங்க. குழப்பங்கள் குறையும். இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் திங்ஸ் அப்படின்னு எழுதி வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம கன்ஃபியூஸ் ஆகாது. பிறரிடமிருந்து ஒரு தகவல்கள், மின்னஞ்சல், மெயிலு, குறுஞ்செய்திகள், அந்த என்ன சொல்கிறது, வாட்ஸ்அப் மெசேஜஸ் அல்லது எஸ்எம்எஸ் குறுஞ்செய்திகள் போன்றவற்றை சேமித்து வைத்து கொண்டால் எதிராளி மாற்றி பேசும்போது அது தவறுங்கிற ஆதாரங்களை முன்வைக்கலாம். ஏன்னா நம்ம நோட் பண்ணி வச்சுருக்கோம். இல்லையே, நான் வேறு மாதிரி நினைக்கிறேன், அது நடந்தது இது இல்லையே அப்படின்னு உங்கள் தரப்பு அமைதியாகவும் அழுத்தமாகவும் நீங்கள் சொல்லப்பட முடியும். எதிர் தரப்புடன் நீண்ட விவாதங்கள் பண்ணுறது சரியில்லை. அது எந்த இதுலையுமே சரியாக கொண்டு வராது. அப்போ மேலும் மேலும் உண்மையை அவங்க வந்து வளைச்சு தான் பேசுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு தேவை அவங்க சொன்னதை நிரூபிக்கணுங்கிறது. அப்போ நீங்கள் சொல்கிற எதுக்காமல் போகிறது கூட வாய்ப்பு அதிகம் விவாதத்தில். நான் சொல்கிறேன், இப்போ நீங்கள் எழுதி வச்சுருக்கீங்க, அவர் கொடுத்த இமெயில் வச்சுருக்கீங்க, அவர் அனுப்பின மெசேஜஸ் வச்சுருக்கீங்கன்னா அது ஆதாரமாயிடும். பாதுகாப்பு இல்லாத உணர்வு உங்களுக்கு இருக்கக்கூடாது. நம்ம வந்து ஒரு ஹெல்ப்லெஸ்ஸில் இருக்கோம், சேஃபே இல்லாத ஒரு இதில் இருக்கக்கூடாது. அப்படி இருந்தாலும் அதை வெளிப்படுத்தி கொள்ளக்கூடாது. அது எதிராளிகளுக்கு இன்னும் சாதகமாயிடும். கேஸ் லைட்டிங் சூழல் காரணமாக மனதளவில் நீங்கள் பாதிக்கப்பட்டிருந்தீங்கன்னா உரிய மனநல சிகிச்சை எடுத்துக்கிறது நல்லது அப்படிங்கிறது தான் பெரிய கவுன்சிலிங் பண்ணுறவங்களுடைய ஒரு அட்வைஸாக இருக்குது. நிரூபிக்க ரொம்ப இதுக்கெல்லாம் மெனக்கிட முடியாது. மனநல சிகிச்சையை எடுத்துக்கொண்டால் போதும். நான் வந்து ஞாபக சக்தியில் புலி அப்படின்னு நம்ம நிரூபிக்க வேண்டியதுக்கு மெனக்கிடவே வேணாம். பளிச்சுன்னு ஓரிரு வாக்கியங்கள் போதும், நம்ம சொன்னாலே போதும். ஏன்னா நம்மகிட்ட ஆதாரம் இருக்குன்னு. நீங்கள் எதையோ கற்பனை பண்ணுறீங்க, இல்லையே அப்படிலாம் எனக்கு தோணவே இல்லையேன்னு சொல்லியிருக்கேன். யாராவது சொல்லுவாங்க, நீங்கள் எதெல்லாமோ கற்பனை பண்ணிகிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு வந்து அன்னெசரி இமேஜினேஷன் அதிகமாக இருக்குது அப்படின்னு யாராவது சொன்னால் எனக்கு அப்படி கிடையாதுன்னு உறுதியாக எடுத்து சொல்லுங்கள். அப்படி ஒன்றும் நடக்கவே இல்லைன்னு ஒருத்தர் சாதிச்சா ஒரு இதில் இப்படி ஒரு நடக்கவே இல்லை அப்படின்னு சொன்னால் என் நினைவாற்றல் மீது எனக்கு நம்பிக்கை இருக்குது, நான் சொல்வது தான் சரி அப்படின்னு பல பேர் ஒத்துக்கொள்கிறார்கள் அப்படின்னு எதிராளி சொன்னார்னா மீதிவே நினைப்பதெல்லாம் நம் உரையாடலில் கொண்டு வர வேண்டாம், உங்களுக்கும் எனக்கு என்னவோ அதை மட்டும் பேசுவோன்னு சொல்லுங்கள். அதாவது நான் நினைக்கிறது சரி, எல்லாரும் அதை தான் சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களாம் என்ன சொல்கிறாங்கன்றது தேவையில்லை. நீங்களும் நானும் என்ன இதுக்காக சந்திச்சிருக்கோமோ அதை மட்டும் பேசுவோம் அப்படின்ட்டிங்கன்னா அவங்க அந்த வரையறைக்குள்ளே வந்துடுவாங்க. அப்போ உங்களுடைய ஆதாரங்களை சமர்ப்பித்து நீங்கள் அதிலேருந்து வெளியே வரலாம். இது ஒரு ஆலோசனை. உங்களுக்கு மிகவும் நம்பத்தகுந்த நண்பர்கள், குடும்பத்தினர் ஆகியோரிடம் இது குறித்து பேசினால் நான் உங்களுக்கு குழப்பமானவனாக தெரிகிறேனா அப்படின்னு கேட்டிங்கன்னா முக்கியமாக இந்த கேஸ் லைட்டிங் காரணமாக உங்களுக்கு ஏற்பட்ட தனிமை உணர்வு இதனால் குறையும். அதாவது ரொம்ப முக்கியம், திரும்ப ரிப்பீட் பண்ணுறேன், உங்களுக்கு நம்பத்தகுந்த நண்பர்கள், குடும்பத்தினர், இவங்ககிட்ட இதை கேளுங்க. நான் ஏதாவது குழப்பமானவனாக இருக்கேனா, தப்பானவனாக தெரிகிறேனா அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க உங்களுக்கு இண்டிகேட் பண்ணுவாங்க. எல்லாத்தையும் தாண்டி கடைசியாக இது சரி, திருப்தியே இல்லாமல் வேலை செய்கிறது அப்படிங்கிறது உலகத்தில் 70% பேர் வந்து தங்கள் வேலையில் திருப்தியோ மகிழ்ச்சியோ இல்லாமல் ஒரு வித எரிச்சலுடனே வேலை பார்க்குறாங்க அப்படின்னு ஒரு ஆய்வு சொல்லுது. அப்போ உலகளவில் எடுக்கப்பட்ட ஆய்வுகள் கூட இதே போல் இந்தியாவிலையும் இப்படி தான் இருக்குது, உலகளவில் எடுத்துக்கப்பட்ட ஆய்வுகள்லேயும் இதுதான் அதிகமாக இருக்குது. அப்போது ஏற்கனவே தங்கள் வேலை மீது ஆர்வமும் ஈடுபாடும் காட்டாத ஒருவருக்கு அந்த நிறுவனத்தின் வேலை சூழல் மிக மோசமாக அமைந்தால் இன்னும் ஆபத்து. உயரதிகாரி வந்து டெரர் அசாமியாக இருந்தால் அதிகமாக அமைந்தால் இன்னும் ஆபத்து. பணியிடம் மோசமாக அமைவது, முரட்டுத்தனமான நிர்வாகம் இருப்பது ஒருவருக்கு பல பிரச்சனைகளை ஏற்படுத்துது அப்படிங்கிறதான் ஆய்வுகள் சொல்லுது. அப்போ அந்த பணியாளர் தன்னம்பிக்கை நொறுங்கி போகும். அப்போ அவர் தன் துறையில் முன்னேற்றம் அடைய முடியவில்லை, அவரின் மன ஆரோக்கியம் உடல்நலம் பாதிக்கப்படுது அப்படிங்கிறது கவுன்சிலர்ஸுடைய ஒப்பீனியன். அப்போ தான் வேலையை ராஜினாமா செய்பவர்களில் 52% பேர் வேலை சூழல் பிடிக்கலை, உயர் அதிகாரியின் நடத்தையினால் வேலையை விடுகிறார்கள் அப்படிங்கிறது தான் ஆய்வுகளோட முடிவுகள். மைக்ரோசாஃப்ட் இது வந்து என்னமோ நம்ம கம்பெனியில் நடக்குது, நம்ம நாட்டில் நடக்குதுன்னு நினைக்காதீங்க. மைக்ரோசாஃப்ட் கம்பெனியில் சத்யா நாதல்ல அப்படிங்கிறவர் ஜாயின் பண்ணார். மைக்ரோசாஃப்ட்லேயும் இந்த பிரச்சனை வந்திருக்கு. அவர் போன உடனே சர்வசாதாரணமாக மைக்ரோசாஃப்ட் நிறுவனம் இப்படி தான் இருந்திருக்கு, டாக்ஸிக் சூழலாக தான் இருந்திருக்கு. அப்போது
மேலதிகாரிகள் தங்களுக்கு கீழே இருப்பவர்களாம் இரக்கம் இல்லாமல் விமர்சனம் பண்ணுறது, கொஞ்சம் கூட இரக்கம் இல்லாமல் விமர்சனம் பண்ணிடுறது, சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் கண்டும் தண்டனை கொடுக்கறது அப்படின்னு நரகமான வேலை சூழல் மாறினால தான் அந்த பணியாளர்கள் மன ரீதியாக கொஞ்சம் அந்த சூழல்லாம் மாற்றி தான் சரி பண்ணாங்க. அப்போ அந்த நிறுவனத்தின் வளர்ச்சி, அதனால் தடைபட்டிருந்த நிறுவனத்தின் வளர்ச்சி மேற்கொண்டும் வளர்ந்தது. எது? மைக்ரோசாஃப்ட் நிறுவனம். அங்கே என்ன மாதிரி நடந்திருக்கு? இரக்கம் இல்லாமல் விமர்சனம் செய்வது, சின்ன சின்ன தவறுகளுக்கெல்லாம் கடும் தண்டனை கொடுப்பது, இன்னும் பார்த்திங்கன்னா ஒரு அநாகரிகமான அபியூசிங் வேர்ட்ஸ் இல்லை, அநாகரிகமாக எல்லோரும் முன்னாடி திட்டுறது, இது மாதிரிலாம் பிடிக்காத சூழல், பணிச்சூழல் இருந்ததுனால தான் மைக்ரோசாஃப்ட் நிறுவனம் பல சவால்களை சந்திச்சிருக்கு. அதெல்லாம் போய் மாற்றினது யாருன்னா சத்யா நாதல்ல அப்படிங்கிற ஒரு அதிகாரி. அந்த நிறுவனத்துடைய தலைமை பொறுப்பு அவர் ஏற்ற உடனே முதல்ல மாற்றினது இதை தான், இந்த வேலை சூழலை தான். எல்லாரையும் கனிவுடன் அணுகும் தன்மை, அந்த தன்மையை மாற்றினதுக்கு அப்புறம் தான் அது கொஞ்சம் வளர்ச்சி நோக்கும். அதுக்கப்புறம் டீம் குழுக்களில் இணைந்து கருத்துக்களை வெளிப்படையாக பகிர்ந்து கொள்ளும் நிலையை வந்தது. நல்லா பார்த்துக்குங்க, டீமில் தான் சொல்லணும் நீங்கள் உங்கள் ஐடியாவை. அப்படின்னா எல்லாத்துக்கும் தெரிஞ்சிடும், ஒருத்தர் இது நான் சொன்னேன் நீ சொன்னீங்கலாம் சொல்ல முடியாது. இந்த பண்பாட்டு மாற்றம் தான் அந்த நிறுவனத்துடைய வளர்ச்சியை உறுதி செய்தது. இந்த ஆலோசனைகளை நான் இருதரப்புக்கும் வைத்திருக்கிறேன். வேலை கொடுக்கும் முதலாளிகளுக்கும் சரி, பணிச்சூழலில் இருக்கும் பணியாளர்களுக்கும் சரி, இருதரப்புக்குமே இந்த பதிவு ஒரு நல்ல பதிவாக இருக்கும் என்று நம்புகிறேன். இதில் சொன்ன அந்த கேஸ் லைட்டிங், டாக்ஸிக் ஒர்க் அட்மாஸ்பியர், இதெல்லாம் ஒர்க் பிளேஸ், இதெல்லாம் மாற்றினா தான் ஒரு நிறுவனத்தின் வளர்ச்சி அதில் பெரும்பங்கு அமையும். இதெல்லாம் நீக்கினீங்கன்னா, இப்போ மேன் பவரே இல்லாமல் நீங்கள் யாரை வச்சு ஆஃபீஸ் நடத்துறீங்க? எல்லாமே ஏஐ செய்ய முடியாது. ஏஐ எல்லாத்தையும் செஞ்சிருமா? செய்யாது. அதனால் நல்ல வளமான மனித ஆற்றலை வளர்ப்பதற்கு நாமும் உதவியாக இருப்போம். தொடர்ந்து இந்த பதிவுகள் கேட்பதற்கு மீண்டும் சொல்கிறேன், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள், பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நன்றி.